அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நேற்றைய தினம் அந்த சொற்களுடைய வகை 3 அதை பார்த்தோம். அதில் வினை சொல்ல நம்ம முதல் விஷயமாக எடுத்துக்கொண்டு தமிழ் மொழியில் வினை சொற்கள் ஒரு வினை சொல் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி வடிவம் எடுக்கிறது என்று பார்த்தோம். அதில் சென்ற கால வினையில் மட்டுமே ஒரு 7 வகை வருதுன்னு பார்த்துட்டோம். அரபி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் வரும். எதனால் அதிக எண்ணிக்கை வரும்னு கேட்டால், இப்போ படித்தான்கிறோம். படித்தான்கிற ஒரு ஆம்பளைக்கு தானே, சரி, நிறைய பேர் படித்தா என்ன செய்வோம், படித்தார்கள்னு சொல்லிடுறோம். அரபியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் 2 பேருக்கு தனி சொல் வச்சுருக்குறாங்க. தமிழில் ஒருமை பன்மை, ஒரு ஆள் பல ஆள். ஒரு ஆள் படித்தால் படித்தான், 2 பேர் படித்தாலும் படித்தார்கள் தான், 2000 பேர் படித்தாலும் படித்தார்கள் தான். அரபியில் தமிழில் 2ம் பன்மை தான். ஒன்றுங்கிறது ஒருமை, ஒருமைக்கு அடுத்த ஸ்டெப்பு பன்மை தான். அரபியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இருமைன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அரபியில் ஒரு ஆள் படித்தா அதுக்கு ஒரு வார்த்தையை போடணும், 2 ஆள் படித்தாங்கிறதுக்கு பன்மையை போடக்கூடாது. 2 ஆளுக்கு தனி சொல் வச்சுக்கிறாங்க. அப்போ 1 கூடிக்கிறது. இப்போ 1 கூடிக்கிறதா. அடுத்து பன்மை 2க்கு மேலே, அதாவது 1க்கு மேலே இருந்தால் பன்மைங்கிறது தமிழ். 1 2 2க்கு மேலே இருந்தால் பன்மை. 1ங்கிறது ஒருமை, 2ங்கிறது இருமை, 2க்கு மேலே இருந்தால் பன்மை. அரபியில் 3 வந்துடுது. அதே மாதிரி இந்த பன்மை சொல்கிறோம்ல, அந்த பன்மையில் நம்ம எத்தனை சொல் வச்சுருந்தோம் தமிழில்? படித்தான் ஆம்பளை, நிறைய ஆம்பளைக்கு படித்தார்கள். ஒரு பொம்பளை படித்தாள், நிறைய பொம்பளைக்கு படித்தார்கள். பன்மையில் படர சொல்லும்போது ஆணுக்கு ஒரு சொல், பெண்ணுக்கு ஒரு சொல் தமிழில் இல்லை. அந்த கொச்சையில் என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம் படித்தானுவோ படித்தானுவோன்னு அப்படி சொல்லிக்கிறோம். ஆம்பளைக்கு படித்தான்கள்னு சொல்லிக்கிறோம். அது சரியான தமிழில் அப்படி வராது. சும்மா பழக்கத்தை, பேச்சு வழக்கத்தில் கொச்சையாக பேசும் பொழுது வந்தாளுவோ வந்தானுவோம். வந்தானுவோன்னு சொன்னால் ஆம்பளை, வந்தாளுவோன்னு சொன்னால் பொம்பளைன்னு இப்படி பேச்சுக்கு சொல்லிக்கிறோம். ஆனால் கிராமர் படி சுத்தமாக மேடை பேச்சில் பேசும்போது, எழுத்து நடையில் பேசும்போது அப்படி சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? பல பெண்கள் படித்தார்கள், பல ஆண்கள் படித்தார்கள். அப்போ இந்த படித்தார்கள்ங்கிறது என்னவாக இருக்குன்னு கேட்டால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக இருக்கிறது. படித்தான் என்பது ஆம்பளையை மட்டும் குறிக்கும். ஆம்பளையை குறித்து ஆண்பால்னு சொல்லிக்கிடுவாங்க. அதுக்கு என்ன, அதுக்கு பேர் இலக்கணத்தில் ஆம்பளையை பற்றி பேசுகிற சொல்லாக இருந்தால் அது என்ன செய்வாங்க, ஆண்பால் அப்படின்ட்டுருவாங்க. படித்தான்கிறது ஆண்பால். படித்தாள் என்று யாருக்கு சொல்லுவோம்? பொம்பளைக்கு சொல்லுவோம், அது பெண்பால். படித்தார்கள் யாருக்கு சொல்லுவோம்? ஆம்பளைக்கும் சொல்லுவோம், பொம்பளைக்கும் சொல்லுவோம். அப்போ அது என்னது, ஆண்பால் பெண்பால்னு அதை சொல்ல முடியாது, பொதுப்பால் ஆகிடுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது. படித்தார்கள் என்று சொல்வது பொதுப்பால் ஆயிடுச்சு. அப்போ அதாவது இந்த 3 சொல்லு சொன்னோம்ல, 3 சொல்ல என்னது, படித்தான், படித்தாள், படித்தார்கள். இந்த 3 எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் வேற ஒரு ஆளை பற்றி பேசுகிற சொல்லு இது. வேற ஒரு ஆளை பற்றி பேசுகிறத கிராமரில் படற்கைன்னு சொல்லுவாங்க. படற்கைன்னு சொன்னால் அதாவது இப்போ படித்தான்கிறோம், யாரை பற்றி பேசுகிறோம்? என்னை பற்றி. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் படித்தாண்டு, அது என்னையும் குறிக்காது, உங்களையும் குறிக்காது, வேற ஒரு ஆளை பற்றி குறிக்கும். இஸ்மாயில் படித்தான், அவன் படித்தான்ங்கிறேன். அவன் படித்தாண்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், நான் இது என்னையும் குறிக்கவில்லை, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்ல, உங்களையும் இது குறிக்கவில்லை. நம்ம 2 பேர் அல்லாத 3வது ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், தேர்ட் பார்ட்டியை பற்றி பேசுகிறோம். அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி பேசுகிறதுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க, கிராமரில் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் படற்கை. படற்கைன்னா என்ன அர்த்தம்? இந்த சொல்லு பேசுகிறவனையும் குறிக்காது, யார்கிட்ட பேசுகிறோமோ அவனையும் குறிக்காது, வேற ஒரு ஆளை பற்றி குறிக்காது, அது படற்கை. இப்போ படித்தான்ங்கிறது யாரை குறிக்கும்? நான் படித்தான்ட்டு சொல்லுவேன்னா என்னை குறிக்கிறது தான் வேறு வார்த்தை இருக்குது, நீ படித்தாய்ங்கிறதுக்கு வேறு வார்த்தை இருக்குது. அப்போ படித்தான்ங்கிறது எது? என்னையும் குறிக்காமல் உன்னையும் குறிக்காமல்
வேறு ஆளை பற்றி குறிச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன கிராமரில்? படற்கை. அப்போ படித்தான் படற்கை, படித்தால் அதுவும் படற்கை, படித்தார்கள் அதுவும் படற்கை. இது ஒருமை, அது பன்மை. அது ஆண்பால், இது பெண்பால். இப்படி 3 வருது. அரபியில் என்ன வரும்னா அந்த 3க்கு பதிலாக 6 வந்துருப்ப. இந்த படற்கையில் 3 சொல்கிறீங்கல்ல, இந்த 3க்கு பதிலாக அரபியில் எத்தனை வரும்? 6 வந்துடும். ஏன் 6 வருது? படித்தானுக்கு தனி சொல் வச்சு விட்டாங்க, அது ஆண்பால் ஒருமை. 2 ஆம்பளை படித்தான்னு சொன்னால் அது 2 ஆம்பளைக்கு உள்ள சொல்லு தனியாக வச்சுக்கிறாங்க, அது 2. பல ஆண்கள் படித்தார்கள்னு சொன்னால் இந்த பல ஆண்கள் பல பெண்களுக்கு ஒரு வார்த்தை வச்சுருக்குறோம் தமிழில். படித்தார்கள், பல ஆண்கள் படித்தார்கள், பல பெண்கள் படித்தார்கள்னு. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், பல ஆண்கள் படித்ததை பற்றி பேசணும்னா அதுக்கு ஒரு சொல்லு, பல பெண்கள் படித்ததை பற்றி பேசுகிறோம்னா அதுக்கு ஒரு சொல்லு. எப்படி ஒருமையில் வச்சுருந்தோமோ, ஒருமையில் வந்து படித்தான் என்பது ஆம்பளைக்கு பொம்பளைக்கு போடுவோமா? படித்தான் என்பதை பொம்பளைக்கு யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அப்போ ஆம்பளைண்டு வரும்போது படித்தான் இன் போட்டுக்கிறோம், பொம்பளைண்டு வரும்போது இல் போடுறோம்ல. அது மாதிரி பன்மையிலையும் போடுங்கிறான் அவன். அரபிக்காரன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், பலரை குறிக்கும் பொழுது பல ஆண்கள் படித்தால் அதுக்கு சொல்லு வேற, பல பெண்கள் படித்தால் அதை பற்றி பேசுகிறதுக்கு சொல்லு வேற. அப்போ என்னவாச்சு? இந்த 3க்கு பதில் 6 வந்துடுதுங்க. எந்த 3க்கு பதில் 6 வந்துடுது? படித்தான், படித்தால், படித்தார்கள் அப்படிங்கிற 3க்கு பதிலாக அரபியில் படற்கையில் சொல்வதாக இருந்தால் 6 சொல்லாயிரும். 3 சொல்லு 6 சொல்லாயிக்கிறோம். 6 வடிவம் எடுக்கிறது. எப்படி அதை தெரிஞ்சு அந்த படற்கை மட்டும் முதல்ல முடிச்சுக்கிடுவோம். படற்கையை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் போவோம். அது என்ன செய்வாங்கன்னா, உதாரணமாக அரபியில் சொல்கிறதா இருந்தால், எந்த ஒரு அரபி சொல்லாக இருந்தாலும் அந்த வினை சொல்லுங்கிறோம்ல, அது குறைஞ்சபட்சம் 3 எழுத்து இருக்கும். குறைஞ்சபட்சம் என்ன இருக்கு? 3 எழுத்து இருக்கும். 3 எழுத்து என்ன? தமிழில் எப்படி 3 எழுத்து 4 எழுத்துலாம் இருக்கு தானே செய்யுது. தமிழில் ஒரு வினை சொல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வினை சொல்லில் வந்து யூனிஃபார்மாக எழுத்துக்கள் இருக்காது. இப்போ வந்தான்னு சொல்கிறீங்க, தமிழில் 4 எழுத்து இருக்குது. வானா இந்தன்னா தாவண்ணா இந்தன்னான்னு 4 எழுத்து இருக்குது. சிரித்தான்ங்கிறீங்க 5ஆக போயிடும். சீனா ரீனா இத்தன்னா தாவனா என்ன. சிரித்தான்னு சொன்னால் அது 5 எழுத்து வந்துடுது. வந்தான்னு சொன்னால் அது 4 எழுத்தாக போயிடுது. சரியா? அழுதாண்டா 4 எழுத்தாகிடுது. தொழுதாண்டா 4 எழுத்தாவது. தொழுவித்தான்னு சொன்னால் 5 எழுத்தாக போய்க்கிறது. இப்படியாக வந்து 4-5 எழுத்துலாம் வர்ற மாதிரி அரபியில் என்ன வரும்னு கேட்டால், 3 எழுத்து சொல்லு, 4 எழுத்து சொல்லு, 5 எழுத்து சொல்லு, 6 எழுத்து சொல்லுன்ற மாதிரி அந்த வினை சொற்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து 3 எழுத்தை மட்டும் எடுத்துக்குவோம். ஆனால் 3 எழுத்து எத்தனை எழுத்தாக இருந்தாலும் அந்த அந்த ஃபார்முலா ஒன்று தான். ஆனால் 3 எழுத்து போய் எடுத்துக்கிறோம். 3 எழுத்து சொல்ல எடுத்துக்கிறோம். 3 எழுத்து சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அரபியில் வினை சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த 3 எழுத்து சொற்களில் எப்படி வரும்னு கேட்டால், ஃபஸ்ட்டு எழுத்து இருக்குல்ல, ஃபஸ்ட்டு எழுத்துங்கிறது அந்த சொல்லுடைய முதல்ல வரக்கூடிய எழுத்து இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ஃப அல, ஃப அல. இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்குது. ஜபரை தான் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டோமே, ஃபத்தஹ் இருக்குது. 2வது எழுத்து ஐன் இருக்குல்ல, ஐனுக்கு என்ன இருக்குது? ஃபத்தஹ் இருக்குது. 3வது எழுத்து லாம் இருக்குதுல்ல, அதுக்கு ஃபத்தஹ் இருக்குது. இந்த மாதிரி தான் 3 எழுத்து சொல்லு வினை சொல்லு இருக்கும். அப்போ 3 எழுத்து சொல்லு வினை சொல்லாக இருந்தால் முதல் எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்குது, கடைசி எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்கிறது. இந்த நடு எழுத்துக்கு இருக்குல்ல, அது ஃபத்தஹ் இதில் இருக்குது. ஆனால் அரபி மொழியில் சில சொற்களுக்கு ஃபஅலன் வர்றதுக்கு பதிலாக எப்படி வரும்னு கேட்டால் ஃபஇலை என்றும் வரும். சில சொற்களுக்கு வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்கன்னா, இப்போ பாருங்கள், ஃபஇல வினை சொற்களை முதல்ல தமிழ் அரபு மொழியில் வினை சொல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 எழுத்து வினை சொல்ல எடுத்துக்கிறங்க. 3 எழுத்து வினை சொல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இப்படியும் இருக்கும். எப்படி இருக்கு? 3க்குமே வந்து அகர குறியீடு இருக்கும்.
அதாவது நீங்கள் விளங்கி வச்சுருக்கிற பழைய காலத்து மெத்தடுப்படி ஜபர் இருக்கும் மூணுக்குமே. இன்னொரு சில சொற்கள் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஃபஇலங்கிற இந்த ஸ்டைலில் இருக்கும். இந்த ஸ்டைலில் இருக்கும்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் முதல் எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்கும், ரெண்டாவது எழுத்துக்கு வந்து கசரா போயிடும், மூணாவது எழுத்து அதில் மாறாது, நடுவில் தான் மாறிக்கிட்டு வருமே தவிர ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் ஃபத்தஹ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எழுத்துக்கு லாஸ்ட் எழுத்துக்கும் ஃபத்தஹ் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க, இப்படியும் வரும். எப்படி வரும்? ஃபவுல எப்படி வருதுன்னு பாருங்கள். முதல்ல ஃபஅல இந்த ஸ்டைலில் இருக்கும். அல்லது சில சொற்கள் வந்து ஃபஇல ஈ போட்டிருக்கும், ஃபஇலன்னு என்ன இருக்கு, ஈ போட்டு ஃபஇல இந்த மாதிரி இருக்கும். அதாவது முதல் எழுத்துக்கு ஃபத்தஹு ஜபர் இருக்கும், ரெண்டாவது எழுத்துக்கு ஜேர் கசர் இருக்கும், மூணாவது எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்கும், ஃபஇலன்னு இருக்கும். சில சொற்கள் எப்படி இருக்கும்னு கேட்டால் இப்படி இருக்கும், ஃபவுலன்னு இருக்கும். மூணு வகையான சொற்கள் அரபியில் இருக்கும். அப்போ எந்தெந்த சொல்லை எப்படி பயன்படுத்துகிறான்னு நம்ம பழக்கத்தில் அறிஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம என்னென்னு கேட்டது மூணு லேசாக மனசில் வச்சுக்கிறோங்க. இந்த மூணை பற்றி இன்னொருக்கா நடத்துவோம். இப்போ நம்ம அந்த ஃபஅல என்பதை எடுத்துக்கொள்வோம். ஃபஅலங்கிற ஒரு சொல்ல, ஃபஅல என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து செய்தான், ஒரு காரியத்தை செய்கிறான்ல, அதுக்கு பேர் என்னது? ஃபஅல, செய்தான். இந்த ஃபஅல என்பதை வந்து இது யாருக்குரியது? செய்தான்ங்கிற அர்த்தத்தை வச்சு பார்த்தா யாருக்குரியது? ஒரு ஆணுக்குரியது. ஒரு ஆணுக்குரியதாச்சா? இதே வார்த்தையை வந்து இப்போ ரெண்டு பேருக்கு சொல்ல நினைக்கிறீங்க. ஃபஅலன்னா செய்தான் இருக்குல்ல, இதை வந்து ரெண்டு பேர் அந்த ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஃபஅலன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அந்த லானாவை நீட்டி விட்டுறணும். ஃபஅல ஃபஅலா, ஃபஅலன்னா ஒருவன் செய்தான், ஃபஅலா என்றால் இருவர் ஆண்கள் தான், இரு ஆண்களைத்தான் குறிக்கும், செய்தார்கள். அப்போ இது ஒருமை, இந்த நடுவில் உள்ளது இருமை, இது தமிழில் இல்லாது. ஃபஅலங்கிறது தமிழில் இருக்குது, செய்தான். இருவர் செய்தார்கள்ங்கிறதுக்கு ஒரு சொல்லு தமிழில் இருக்குதா? இருவருக்கும் செய்தார்கள் தான், பலருக்கும் செய்தார்கள் தான் சொல்லுவாங்க. அப்போ ஃபஅலங்கிறது ஒரு ஆளுக்கு உரியது. ஃபஅலா என்பது வந்து ரெண்டு பேர் ஒரு காரியத்தை செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஃபஅலான்னு சொல்லிடுவோம். நிறைய ஆண்கள் ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க, ஃபஅலூ. அதாவது என்ன மாதிரி அந்த ஸ்டைல் தான் மனசில் வச்சுக்கணும். ஃபஅலூன்னு போடும்போது அந்த லாமுக்கு பேசு கொடுத்து, பேசுன்னா லம்மு கொடுத்து, ஒரு சுக்கூன் போட்ட ஒரு வாவையும் சேர்க்கணும். அந்த அழிவு சும்மா எழுதணும், ஒரு ரீசன் இருக்குது அது எழுதுவதற்கு காரணம், சும்மா ஒரு அழிவை சேர்த்துக்கிறணும் பன்மைன்னு காட்டுவதற்காக வேண்டி. அது ஏன் எழுதுகிறோங்கிறத நீங்கள் நகுவு பாடம் இலக்கணம் பாடம் நடத்தும்போது நெஞ்சிக்கிடுவோம், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம என்னன்னு கேட்டால் இந்த மூணு சொல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. உதாரணமாக ஃபஅல செய்தான் இருக்குல்ல, ஃபஅலவுக்கு பதிலாக வேற ஒன்று போடுவோம், கத்தப. கத்தப, கத்தபன்னா என்ன அர்த்தம்? எழுதினான்னு அர்த்தம். கத்தபன்னா என்ன அர்த்தம் அரபியில்? அரபியில் வந்து கத்தபன்னு போட்டிங்கன்னா இந்த எழுதி காட்டுறேன். இப்போ கத்தபை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எழுதினான். இப்போ இந்த கத்தபைன்னு நான் போட்டு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். மூணுக்குமே ஃபத்தஹ் இருக்குது பாருங்கள். காஃபுக்கு ஜபர் இருக்குது, அந்த தே இருக்குல்ல தா, அதுக்கும் ஜபர், ஜபர்னா ஃபத்தஹ் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு ரெண்டையும் கலந்து சொல்லுவோம், அப்புறம் ஜபர்லாம் விட்டுருவோம். அப்புறம் பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாவில் என்ன இருக்கிறது? ஃபத்தஹ் இருக்கிறது. அப்போ இந்த கத்தப என்கிறதுக்கு அர்த்தம் என்ன? எழுதினான். எழுதினான்னு சொல்லிட்டோம்ல. இப்போ ரெண்டு பேர் எழுதினாங்கன்னு சொல்ல வேண்டியிருக்குது. பெரிய கஷ்டமே கிடையாது. இங்கே என்ன செஞ்சுருக்கிறீங்க? இங்கே என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஃபஅல என்பதில் வந்து ஒரு அலிஃபை சேர்த்து நீட்டி விட்டீங்க. ஃபஅலன்னா ஒருத்தன் செய்தான், ஃபஅலான்னா ரெண்டு பேர் செய்தார்கள்ங்கிறீங்கல்ல.
அதே ஸ்டைல் இந்த கதப என்பதை நீங்கள் என்ன செஞ்சிடணும்னு கேட்டால் அதே ஸ்டைல் தான் முக்கியம். கதப என்பதில் வந்து என்ன செய்யணும், அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு அலிஃபை சேர்த்து விட்டுறணும். இப்போ கதப கதபா. கதப என்றால் ஒருவன் எழுதினான், கதபா ரெண்டு பேர் ஆம்பளைங்க, இரு ஆண்கள் எழுதினார்கள். ஆச்சா, நிறைய ஆண்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கதபூ. இப்போ இதை பாருங்கள், 3 ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இதை பாருங்கள், ஃபஅல ஃபஅலன்னு இருக்கா, இது 3லையுமே ஃபத்தஹ் இருக்குது. 2 பேருக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபஅலா. 2 ஆள் ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க, அதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க. என்ன வார்த்தை நீங்கள் போடணும், ஃபஅலா, அந்த 2 பேர் செய்தார்கள். அப்போ என்ன இதில் செஞ்சுருக்குறோம் வேலை, ஒரு அலிஃபை சேர்த்து நீட்டி விட்டுருக்குறோம். இந்த லாஸ்ட்டில் உள்ள லாமை வந்து குறில்லாக இல்லை என்று இருந்ததை லாண்டு நீட்டிட்டீங்க. இதே மாதிரி தான் எந்த சொல்லு வந்தாலும் சரி அந்த 3வது எழுத்தை நீட்டி விட்டுருங்க. இப்போ கதபன் இருக்குல்ல, எழுதினான். 2 பேருக்கு என்ன செய்யணும், கதபா. ஃபஅல ஃபஅலா, கதப கதபா. நிறைய பேருக்கு என்ன பண்ணீங்க, ஃபஅலூ, ஊண்டு நீட்டுறீங்கல்ல. அதே மாதிரி கதபூ. புரிஞ்சுக்கிச்சா? இப்போ இந்த 3ஐயும் வச்சுக்கிறோம். கதப எழுதினான், கதபாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சரி, இப்போ 2 பேர் எழுதுனா எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், கதபா. நிறைய பேர் எழுதினார்கள்ங்கிறது நீ எப்படி பேசுவ அப்படின்னு கேட்டால் கதபூ. இந்த ஸ்டைலை அப்ளை பண்ணிக்கிறணும். இந்த காஃபு தேயெல்லாம் மறந்துடணும். நம்ம என்ன செஞ்சிருக்கோம் என்று கேட்டால், இருமையாக படிக்கும் பொழுது ஆ என்று நீட்டி விட்டுறோம், பன்மையாக படிக்கும் பொழுது ஊ என்று நீட்டி விட்டுறோம். இந்த கதபாவுக்கு பதிலாக வேற ஒரு சொல்ல கூட ஒரு 5-6 சொல்ல நம்ம போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஃபதஹ ஃபதஹ, ஃபா த ஹ, ஃபதஹன்னு இருக்குது. இந்த ஃபதஹ என்பதை வந்து நீங்கள் வந்து என்ன, ஃபதஹன்னா திறந்தான், ஃபதஹன்னா ஓப்பன், புக்கை திறக்கிறது, ஓப்பன் பண்ணுறது. அப்போ ஃபதஹ என்று சொன்னால் திறந்தான்னு சொல்கிறீங்க. இந்த திறந்தான்கிற சொல்ல வந்து ஒருத்தனுக்கு உள்ளது. ஃபதஹன்னா ஒருவன் அவனுடைய புத்தகத்தை திறந்தான், கதவை திறந்தான். ஃபதஹன்னா திறந்தான். இப்போ 2 பேர் திறந்துருக்குறாங்க. இப்போ என்ன நீங்கள் செய்யணும், அந்த ஸ்டைல் தான் முக்கியம். அந்த ஹாங்கிறத ஹாவாக்கி விட்ருங்க. ஃபதஹா. ஃபதஹன்னா ஒருவன் திறந்தான், ஃபதஹா. அப்போ பல பேர் வந்து புக்கை திறக்கிறாங்க, ஏதோ ஒன்று திறக்கிறாங்க. அப்போ ஃபதஹூ. ஃபஅல ஃபஅலா ஃபஅலு, கதப கதபா கதபு, ஃபதஹ ஃபதஹா ஃபதஹு. இப்படி எந்த ஒரு நசரங்கிற வார்த்தைக்கு அரபியில் வந்து உதவினான். நசர, நான் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சேன்னு வைங்களேன், அதை பற்றி யார்கிட்ட நீங்கள் பேசுகிறதா என்ன செய்யணும், நசர இப்ராஹீம், இப்ராஹிம் உதவி செஞ்சான் அப்படின்னு பேசுகிறீங்க. அப்போ நசரங்கிறதுக்கு வந்து உதவி செஞ்சான். அந்த நசரண்டா ஒரு ஆளுக்கு உள்ளது. இப்போ 2 பேர் உதவி செஞ்சாங்க. அப்போ நசர பத்தாது, சேஞ்சு பண்ணணும். எப்படி பண்ணணும், நசரா. நசர என்கிறத என்ன செய்யணும், நசரா. அந்த கத்தபாண்டு நீட்டினீங்கல்ல, அந்த மாதிரி நசர நசரா, இருவர் உதவி செய்தார்கள். பல பேர் உதவி செஞ்சாங்க, நசரு. எல்லாமே இந்த ஸ்டைல் தான் மனசில் வரணும். என்ன வரணும், அந்த ஃபஅல அந்த எழுத்தெல்லாம் மறந்துட வேண்டியது. என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபஅலன்னு இருக்குல்ல, இந்த ஃபஅல என்பதை என்ன செஞ்சுருக்கிறோம், ஃபஅலா என்று நீட்டி விட்டுருக்குறோம். நீட்டுறதுக்கு ஒரு அலிஃபு போடணும். அப்போ நசர என்று எழுதி ஒரு அலிஃபை போட்டு விடுங்க, நசரா. நசருன்னு எழுதி அந்த ராவுக்கு ஒரு நசரான்னு இருக்கிற ராவை வந்து ரூவாக்கி விட்டுட்டு ஒரு வாவை சேர்த்து விடுங்க, நசரு. இந்த ஸ்டைலை வச்சுக்கிட்டு ஒன்றையா நீங்கள் சொல்லி பாருங்கள். லரபண்ட அடித்தான், லரப லரபா லரபு.
ஃபதஹ, ஃபதஹா, ஃபதஹு. இப்படி எந்த ஒரு சொல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எப்படி தான் வரும்? ஸ்டைல் உழவு தான். அப்போ என்ன அர்த்தம்? கதப எழுதினான், கதபா 2 பேர் எழுதினார்கள், கதபு பலர் எழுதினார்கள். இது மூணுமே என்னது? ஆண்பாளுக்கு உள்ளது. ஒரு ஆம்பளைக்கு உள்ளது முதல் சொல்லு, 2 ஆம்பளைக்கு உள்ளது 2வது சொல்லு, 2க்கு மேலே உள்ள ஆண்களுக்கு உரியது 3வது சொல்லு. இதையவே பெண்ணுக்கு நம்ம தமிழில் வந்து 2 தான் வரும். தமிழில் எது வரேன்? ஃபஅல ஒன்று வரும், ஃபஅலு ஒன்று வரும், நடுவில் நீட்டுறோம்ல, அது வராது. அடுத்து என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஒரு இப்போ நம்ம தமிழில் படித்தான்ங்கிறீங்கல்ல, படித்தான்ங்கிறதுக்கு பொம்பளைக்கு என்ன சொல்லணும்? படித்தாள். இல் மாத்துறீங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அரபியில் வந்து ஃபஅலன்றச்சில் இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஃபஅலத்துன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். என்ன பண்ணியிருக்குதுல வேலை? ஃபஅல என்று இருந்த அந்த இடத்துல அந்த ஒரு இத்தனாவை சேர்த்துட்டாங்க. ஃபஅல என்ற ஒரு சொல்லுல என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு இத்தனாவை சேர்த்துட்டா என்னவாயிரும்? ஃபஅலத்து. ஃபஅலத்து என்றால் செய்தாள், பொம்பளைக்கு ஆயிடுச்சு. இது ஃபஅலத்து மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். இப்போ கத்தபன் இருக்குது, கத்தபத்து. லரப வந்தால் லரபத்து, நசர வந்தால் நசரத், இத்து. எல்லாத்துலேயும் ஒரு இத்து போட்டு விட்டுற வேண்டியதான். அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு இப்போ லரப அடித்தான், லரபத் அடித்தாள் பொம்பளைக்கு. லரப ஆம்பளை அடித்தான், லரபத்துனா பொம்பளை அடித்தா. அப்போ ஆண் அடித்தாள் லரப, பெண் அடித்தாள் என்று சொன்னால் அவளை பற்றி பேசும் பொழுது லரபத் என்று சொல்லணும். ஆண் உதவி செஞ்சால் நசர, பொம்பளை உதவி செஞ்சால் என்ன செய்யணும்? நசரத்து. ஆம்பளை உதவி செஞ்சால் நசர, பொம்பளை உதவி செஞ்சால் நசரத்து. பெண்பாலில் ஒருமை. இப்போ அக்கலைன்னா சாப்பிட்டான், அக்கலை அலிஃபுன்னு சொல்லக்கூடாது, ஹம்சா. அது ஹம்சா காஃபு லாமு, அக்கலை சாப்பிட்டான். பொம்பளை சாப்பிட்டா, ஒரு பெண் சாப்பிட்டாள் என்று சொல்வதாக இருந்தால் ஒரு இத்து தான், அவ்வளோதான். அக்கலத். அக்கலவை என்ன செய்யணும்? அக்கலத்துன்னு மாற்றிக்கணும். அப்போ இது பெண்பால் ஒருமை. 2 பெண்கள் சாப்பிட்டார்கள், அது இருமைன்னு வச்சுக்கிறானே. இவன்கிட்ட அரபி மொழியில் வந்து தமிழ் மொழியில் பெரும்பாலும் உலகத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருமை. அப்போ இருமைங்கிறத ஒன்று இந்த அரபியில் மட்டும் வச்சுருக்கிறான். அப்போ இந்த இருமைன்னு வரும் பொழுது ஆம்பளைக்கு இருமை வர்ற மாதிரி பொம்பளைக்கும் இருமை வருது. அப்போ என்ன செய்யணும்? ஃபஅலத்துங்கிறதுக்கு இடத்துல ஃபஅல தா, ஃபஅல தா. 5வது சொல் இருக்குல்ல, ஃபஅல தா, 2 பெண்கள் செய்தார்கள். ஃபஅலத்து ஒரு பெண் செய்தால், ஃபஅலதா 2 பெண்கள் செய்தார்கள். இப்போ வந்து இந்த இப்போ நசர என்பதை இதே மாதிரி சொல்லி பாருங்கள். நசர இந்த ஸ்டைலை வச்சுக்கிறங்க. நசரா இந்த 3 அந்த 6 வார்த்தை எழுதிக்கிறேன்ல, அதில் வந்து நசரன்னு சொல்லும்போது இங்கே வந்துடுங்க. நசர இந்த ஸ்டைலில் நசராவை சொல்லுங்கள். இந்த ஸ்டைலில் சொல்கிறாங்க என்ன செய்யணும்? நசரா. இந்த ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால் நசரு. இந்த ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால் நசரத். இந்த ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால் நசரதா. அதுக்கடுத்து பல பெண்களுக்கு உள்ள வார்த்தை நசர்ன, ஃபஅல்ன. இந்த ஃபஅலன்னு இருக்குல்ல, அந்த லாவை வந்து இல் ஆக்கி லாஸ்ட்டில் ஒரு நூனை வச்சுக்கிட்டாங்க. ஃபஅல்ன. ஃபஅல்னா பல பெண்கள் செய்தார்கள். இப்போ வந்து இப்போ இந்த 6ஐயும் வந்து எப்படி நீங்கள் செய்யணும்னு கேட்டால், உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரணும். எப்படி வரணும்னு கேட்டால் தாய்மொழி மாதிரி வரணும். அதனால் இந்த 6ஐ என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத்து, ஃபஅலதா, ஃபஅல்ன இப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலதா, ஃபஅல்ன. இந்த 6ஐ மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த 6ஓட கதையை முடிச்சிங்கன்னு வைங்க, நீங்கள் தேர மாட்டீங்க. இந்த 6ஐ வச்சுக்கிட்டு பல சொற்களை கொண்டு என்ன செய்யணும் சொல்லி சொல்லி பார்க்கணும். இப்போ கத்தப இந்த 6ஐ வச்சுக்கிறணும். கத்தப, கத்தபா, கத்தபு,
கதபத், கதபதா, கதபுன. அது மாதிரி நசரை எடுத்துக்கோங்க. நசர, நசரா, நசரு, நசரத்து, நசரத்தா, நசர்ன. அது மாதிரி ஃபதஹ, ஃபதஹா, ஃபதஹு, ஃபதஹத்து, ஃபதஹத்தா, ஃபதஹ்ன. அக்கலை சாப்பிட்டான்னு சொன்னோம்ல, அக்கலை, அக்கலா, அக்கலு, அக்கலத், அக்கலத்தா, அக்கல்ன. நீங்கள் அரபி சொற்களுக்கு தெரியலைன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. வாயில் வந்த மாதிரி 3 சொல்ல போட்டுக்கிறங்க, தப்பே கிடையாது. நசக்கா பசக்கன்னு போட்டுக்கிறங்க, 3 வரணும். வழங்குதா? அர்த்தம் தெரியுது. இந்த ஸ்டைல் தான் முக்கியம். இப்போ நீங்கள் கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்னது? எந்த சொல்லுக்கு எந்த அர்த்தங்கிறதை விட ஒரு ஆம்பளைக்கு இந்த ஸ்டைல், 2 ஆம்பளைக்கு இந்த ஸ்டைல், 2க்கு மேலே உள்ள ஆம்பளைக்கு இந்த ஸ்டைல், ஒரு பொம்பளைக்கு சொல்ல வேண்டிய இந்த ஸ்டைல். அந்த ஸ்டைலு முக்கியமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு அரபியில் அர்த்தம் சாப்பிட்றதுக்கு என்ன குடிக்கிறதுக்குன்னா தேட வேணாம். அர்த்தமே உங்களுக்கு வேணாம். நீங்கள் என்ன செய்யணும்? பசக்கன்னு போட்டுக்கிறங்க. பசக்க, பசக்கா, பசக்கு, பசக்கத்து, பசக்கத்தா, பசக்குன. சபக்கன்னு போட்டுக்கிறங்க. சபக்க, சபக்கா, சபக்கு, சபக்கத், சபக்கத்தா. மீனிங்லாம் இப்போ வேண்டியதில்லை. மீனிங்கு தனியாக ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் வைப்போம் சாலை, 2-3 நாளைக்கு பிறகு. அப்போ மீனிங் வரும்போது அப்புறம் பார்த்துக்கிறங்க. இப்போ நீங்கள் பறிஞ்சிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு ஆம்பளைக்கு சென்றகால வினை, இதெல்லாம் சென்றகால வினை செய்தான் நேற்றைக்கு உள்ளது. அப்போ சென்றகால வினையில் ஒரு ஆம்பளையுடைய செயலை பற்றி பேசினால் ஃபஅல, 2 ஆம்பளையுடைய செயலை பற்றி பேசினால் ஃபஅலா, 2க்கு மேலே இருந்த ஃபஅலு. ஒரு பெண்ணுடைய செயலை பற்றி பேசினால் ஃபஅலத்து, 2 பெண்ணுடைய செயலை பற்றி பேசினால் ஃபஅலதா. ஃபஅல்தான் இருக்கக்கூடாது, ஃபஅலதா. பல பெண்கள் செய்ததை பற்றி பேசினால் ஃபஅல்ன. சரியா? இந்த மாதிரி இப்போ சபக்க, சபக்கண்டா முந்தினான். சபக்கன்னா என்னது? முந்தினான். அப்போ சபக்கா, 2 ஆண்கள் முந்தினார்கள். சபக்கு, பல ஆண்கள் முந்தினார்கள். சபக்கத்து, ஒரு பெண் முந்தினாள். சபகத்தா, 2 பெண்கள் முந்தினார்கள். சபக்ன, பல பெண்கள் முந்தினார்கள். இது எப்போ உங்களுக்கு வரும்னு கேட்டால், அந்த ஸ்டைல் அப்படியே சொந்த தாய்மொழி மாதிரி உட்கார்ந்துடணும். ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத்து ஃபால்தா ஃபால்னான்னு சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி என்ன செய்கிறோம்னு கேட்டால், எந்த சொல்லையாவது 3 சொல்லை போட்டு, 3 எழுத்து உள்ளது, 3 எழுத்து உள்ள சொல்லை போட்டு என்ன செய்யணும்? சபக்க, சபக்கா, சபக்கு, சபக்கத்து, சபக்கத்தா, சபக்குன. இதே மாதிரி தான் அவங்க சக்கர, சக்கரா, சக்கரு, சக்கரத்து, சக்கரத்தா, சக்கர்ன. எதாவது நம்ம உங்கள் அர்த்தமே மசக்கன்னு வச்சுக்கிறோங்களேன். மசக்க, மசக்கா, மசக்கு, மசக்கத்து, மசக்கத்தா, மசக்குன. அதான் எல்லாமே இந்த 3லையும் அகரம் போட்டு என்ன செய்யுங்க? நீங்களாக பல சொற்களை போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன். எப்படி? இப்போ நம்ம நடத்தியிருக்கிற இந்த 6மே எதுக்குரியது? படற்கைக்குரியது. அதாவது நான் செய்வதை பற்றி பேசுவதற்குரிய சொல் இல்லை. இது நீங்கள் செய்ததை உங்கள்கிட்ட சொல்லி காட்டுறவங்கள போனாய் வந்தாய் அந்த சொல்லும் அல்ல இது. இந்த 6மே எந்த சொல்லு என்றால் படற்கை. படற்கை என்றால் பேசுகிற என்னையும் குறிக்காமல், கேட்கிற உங்களையும் குறிக்காமல், 3ஆம் நபருடைய செயலை பற்றி பேசுவதற்கு பெயர் என்ன செய்வாங்க? படற்கை. படற்கை என்பதற்கு இந்த 6ம் படற்கை. இந்த படற்கைன்னு சொன்னதுனால அந்த படற்கைக்கு அரபில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் காயிபுன். படற்கைக்கு உள்ள சொல்லு என்னது? காயிபுன். கைன்னு அந்த காயிபுண்ட அப்படி உதாரணமாக அதை எடுத்து காட்டுறேன். பிறகு லிஸ்ட்டாக உங்களுக்கு போடுவேன். இந்த இருக்கு பாருங்கள், இந்த காயிபுன் இருக்குல்ல, இதுதான் காயிப். காயிபுன் என்பதற்கு பதிலாக காயிப். காயிப்னா படற்கை. காயிபுக்கு என்ன அர்த்தம்? காயிப்னா அந்த கைன்னு அலிஃபு ஹம்சா பா. காயிபுன் அது சொல்லும்போது காயிப். இந்த காயிப்னா என்னது? படற்கை. இப்போ படற்கைன்னு என்ன ஆச்சு? இப்போ பாருங்கள், இந்த 6ம் படற்கை. படற்கை எதுன்னு கேட்டால் இந்த 6மே படற்கை தான். ஏன்? இந்த 6மே வேற ஆளை பற்றி பேசுகிறது. வேற ஒரு ஆம்பளை பேசுகிறது, 2 ஆம்பளை பற்றி பேசுகிறது, 3 ஆம்பளை பற்றி பேசுகிறது, ஒரு பொம்பளை பற்றி பேசுகிறது, 2 பொம்பளை பற்றி பேசுகிறது, பல பெண்களை பற்றி பேசுவது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா? இப்போ நீங்கள் இந்த 6ஐயும் என்ன செய்யணும்னு கேட்டால், நாளை பாடத்துக்கு வர்றதுக்குள்ள போட்டுடணும். ஒரு 50-60 சொல்ல போட்டு
சொல்லுக்கு எங்கே பொண்ணு அலையவனா நீங்கள் தேவையை நான் சொல்லிட்டேன். சொல்லுக்கிறதுக்கு நீங்கள் பஞ்சம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச என்னத்தையாவது போடுங்க. வசக்கா நசக்கா பசக்கன் மசக்கான்னு என்ன செய்யுங்க, மக்கசை எதையாவது ஒன்று போடுங்க. போட்டுக்கொண்டு அதை இந்த 6 விதமாக சொல்லி பாருங்கள். மக்கச, மக்கசா, மக்கசு, மக்கசத்து, மக்கசத்தா. அந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சி தரும். எது முதல்ல வரணும், ஜேர் ஜபர் இல்லாமல் இப்படி வாசிக்கிறேன்லாம் சொல்கிறீங்கல்ல, இந்த இது உட்காந்துட்டு அதை வாசிடுவீங்க. இந்த மாதிரி எழுதியிருந்தால் ஜேர் ஜபர் இல்லாட்டாலும் ஃபால் நாடு தான் படிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கடைசி நூன் போட்டிருந்தா என்ன செய்யணும், ஜேரும் வேணாம் ஜபரும் வேணாம் பேசும் வேணாம், இதுதான் விளங்கிடுவீங்க. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு இப்போ அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த ஸ்டைலை மனசில் வச்சுக்கிறங்க. மீதி உள்ளதை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.